பாம்பு மட்டும் இல்லைன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இடம் என்னமோ பார்க்க நல்லா ஃபீலிங்காக தெரியும், மாங்காய் மரம், தென்னை மரம், கிணறு அப்படின்னு சொல்லி. ஆனால் உள்ளே வந்தோம்னா நம்ம ஃபீலிங் ஆகிடுவோம். வீடியோ வேணால் போடலாம், ஒரு பாட்டு போட்டு அப்படியே வீடியோ போட்டோம்னா பார்க்குறவங்களுக்கு அக்ரிகல்ச்சர் அப்படின்னு இருக்கும். மற்றபடி நல்ல இடம் தான், பிரச்சனை இல்லை. பாம்பு மட்டும் இல்லைன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன் இந்த இடம் நான் த்ரில்லிங்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறேன்னா, இங்கே கொஞ்சம் பாம்பு நிறையா அதிகமாக சரௌண்டிங்கில். ஒரு கட்டத்துக்கு மேலே வந்துட்டு போயிட்டு இருந்தது எல்லாமே இங்கே ஆல்ட் ஆகி பட்டா போட்டு அவங்கள இடமா சொந்தமாக ஆக்கிட்டாங்க. அதனால் இப்போ நம்ம உள்ளே வரணும்னா அவங்கள கேட்டுட்டு தான் உள்ளே வரணும் இருக்கும். அது எவ்வளோ நீட்டாக இருந்தால் இங்கே ஆரம்பித்து அதோ பாருங்க உள்ள ஷெட்டு உள்ள தலையை வச்சு படுத்துட்டு இருப்பார்னு நினைக்கிறேன், தோலை உரிச்சிட்டு. அந்த அளவுக்கு ஃபுல்லாக இப்படி இருக்கும். இதுக்குள்ளே எப்படி நம்ம போகிறது? எல்லாருமே அருந்ததி படம் பார்த்துருப்போம், கந்தர்வ கோட்டை சமஸ்தானன்ற மாதிரி. நம்ம சமஸ்தானத்துக்குள்ளே வந்தீங்கன்னா திருப்பி போகவே முடியாது. வா வான்னு இழுக்கும், மோட்ரு விட்டு தான் ஆகணும், ஒரு வழி. உள்ளே எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இப்போ தான் விழுந்துருக்குது மேலேருந்து. அதனால் மோட்ரு விடும்போதே கொஞ்சம் ஜாக்கிரதையாக போகணும். ஏன்னா நம்ம இங்கே காலை வைக்கிறோம் அப்படின்னா உள்ளே எல்லாமே அலர்ட்டாக இருப்பாங்க. எந்த சைட்லேருந்து எங்கே மேலே எங்கே தொங்கிட்டு இருக்குன்னு தெரியாது. வவால் பார்த்தீங்களா? வவால் யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க. நம்மகிட்ட நிறைய ஸ்டாக் இருக்குது, சொன்னீங்கன்னா பார்சல் போட்டுடலாம். அதையும் போய் மோட்ரு விடணுனாவே அதாவது கையில் ஒரு குச்சி எடுத்துட்டு தான் விடுவேன், அப்படியே விட முடியாது. இங்கேருந்து ஒரு குச்சி எடுத்து வச்சுட்டு இப்படி தான் விடுவேன், அப்படியே விடுவேன். ஏன்னா அதுக்குள்ளே இந்த வவாலுங்க வந்து கொஞ்சம் பயன்படுத்தும், டப்பு டப்பு டப்புன்னு. என்ன பண்ணுறது, டெய்லியும் அப்படி தான் போயிட்டுருக்கு வாழ்க்கையே. சரி, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.